பொம்பளை பிள்ளைகள் போறாங்க ஃபேஸ் கவர் பண்ணி எங்க படிக்கிறதுக்கு. ரெஸ்டாரண்ட்ல வந்து ஜிசி O level எக்ஸாம் முடிஞ்ச உடனே டிரைவருக்கும் எந்த டிரைவருக்கு அவரை கூட்டி கொண்டு வர டிரைவருக்கு அந்த பிள்ளைகள் சேர்ந்து ட்ரீட் கொடுக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு வாழ சொல்லிக் கொடுக்க மனம் வாழ்ந்து காட்டுங்கோ. இஸ்லாமிக் ஸ்கூல் தேவையில்லை, எங்களுக்கு வேறு இஸ்லாமிக் ஃபேமிலி கான்செப்ட். மிக உறுதியோட சொல்றேன், எங்களை வீட்டுள்ளுக்கு இஸ்லாம் இருக்கும் என்றால் எங்களை புள்ள ஹார்வர்ட்ல வைத்து படிச்சாலும் அங்க உள்ள சூழல் எங்களை புள்ளைய பார்க்காது. ஏன்? எங்களை வாப்பை பிடித்தான், எங்களை உண்மை பிடித்தான், எங்களை கலாச்சாரம் பிடித்தான், நாங்கள் இப்படித்தான் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அதுல சேராது. ஏன்? பிறந்த பிள்ளைக்கு எதுக்கு அடிக்கிறோம் இன்ஜெக்ஷன்? ஏன் அடிக்கிறோம் இன்ஜெக்ஷன்? இது ஏன் அடிக்கிறோம்? வராமல் இருக்கிறதுக்கு, அந்த நோய் வராமல் இருக்கிறதுக்கு, அந்த வைரஸ் வராமல் இருக்கிறதுக்கு. புள்ள பிறந்து 6, 7, 8 இன்ஜெக்ஷன் இருக்குது. ஏன் அடிக்கிறோம்? எது வராமல் இருக்கிறதுக்கு. நீங்க அதே போல ஏந்த புள்ளைக்கு இந்த வெளிச்சூழலுடைய தாக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நான் புள்ளைக்கு எந்த வீட்டுக்குள்ள இஸ்லாமிக் சூழல் வச்சிருக்கிறேன். என்னோட வீட்டுக்குள்ள கொழுப்பு இருக்குது. இஸ்லாமிக் சூழல் என்ன? கொஞ்சம் பேர் சொல்ற முஃப்தி சாப் அல்ஹம்துலில்லாஹ் எங்க வீட்டுல டிவியே இல்ல, டிவி இஸ்லாத்திலே இல்ல, என்னோட வீட்டுக்குள்ள பேப்பர் நியூஸ் வாசிக்கிறதே இல்ல. கொஞ்சம் பேர் இஸ்லாமிய என்வாயர்மெண்ட் கொடுத்த இன்டர்பிரேஷன் தான், பேப்பர் வாசிக்கிறல, டிவி இல்ல. உங்களோட வீட்டுக்குள்ள தின்ற சாப்பாடு ஹலாலா? மேக் ஷூர் தட் ஃபர்ஸ்ட். எங்க வீட்டுக்குள்ள மஹரம் இருக்குதா? ஃபர்ஸ்ட். எங்க வீட்டுக்கு எத்தனை பாவம் நடக்குது? நாங்க கீபத்து பேசுறோமா? அல்லாஹ் இன்னமங்களை மன்னிக்கட்டும். கணவன் மனைவியினுடைய கட்டிலும் கீபத்து பேசுற இடமாக மாறிவிட்டது. எங்கட பிள்ளைகள் சொல்லணும், எங்கட வீட்லையா 3வது ஆளை பத்தியா எங்க உண்மைதான் பேச நாங்க கேட்டே இல்லை. யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? புள்ள சொல்லணும். அந்த புள்ளைக்கு கீபத்தே வராது, அந்த புள்ளைக்கு புறமே வராது. வாழ்ந்து காட்டுங்கோ, பிளீஸ் வாழ்ந்து காட்டுங்கோ. இஸ்லாமிக் ஸ்கூல் தேவையில்லை வாப்பா, அதில் விடுங்கோ. ரெண்டாவது பார்ப்போம். முதலாவது எங்களுக்கு வேணும் இஸ்லாமிக் என்ன? ஹோம் என்வாயர்மெண்ட், ஃபேமிலி என்வாயர்மெண்ட். மாஷா அல்லாஹ், எங்களோட அப்பவா எங்களோட உம்மவா அவங்க தானே எங்களுக்கு இஸ்லாம், அவங்க தானே வாழ்ந்து காட்டுறாங்க. நான் 98 லண்டன் போயிருந்தேன். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஹாபிஸ் பட்டேல் சாப், ஒரு பெரிய ஒரு ஆலிம் ஹாபிஸ், அவர் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனிதர். அவர் எங்கள்கிட்ட ஒரு கருத்து சொன்னாரு. நான் இதை பத்தி அன்றைக்கு பேசினேன். அப்ப சொன்னாரு, முஃப்தி சாப், அப்ப நாங்க பேய்த்திருந்தது சரியா வின்டர் சீசன். எனக்கு இப்ப ஞாபகம், அன்றைக்கு தான் அந்த நாள் தான் முரளி வந்துட்டு அந்த இதுல லார்ட் இதுல ஸ்டேடியம்ல 10 விக்கெட் எடுத்தார் ஒரு இன்னிங்ஸ்ல. அது அன்றைக்கு பேப்பர்ல எல்லாம் நாங்க பயான் பண்ணக்குள்ள ஸ்ரீலங்காண்டுக்குள்ள யாரை பத்தி பேசுறாங்க. அப்ப அது நல்ல ஞாபகம் எனக்கு. அன்றைக்கு அவர் சொன்னார், சாப், இங்க லண்டன்ல ஒரு காலம் வரும், அந்த காலத்துல வின்டர் எப்படி ஆகும்டா -15 -10 மைனஸுக்கெல்லாம் மைனஸுக்கு போகும். வியாபன்னேலாத அளவுக்கு என்ன இருக்கும் சூழல், என்வாயர்மெண்ட் அப்படியே கூலாகிடும். ஆனா என்னத்தான் கூலானாலும் உம்மட வயிற்றுக்கு உள்ள புல்ல எதிர்க்கும். சூட்டுலையா விண்டர்லையா? சொல்லுங்களேன். சூடு, அது சூடு. வெளிச்சூழல், வெளியில் இருக்கிற அந்த என்வாயர்மெண்ட் வந்துட்டு உம்மட வயிற்ற தாக்காதது போல வீட்டுக்குள்ள சூழல் சரியாக இருக்கிறால் அந்த புள்ளைய உலகத்துடைய என்வாயர்மெண்ட் ஒரு நாளும் தாக்காது. இது உருவாக்கும்போ, இது உருவாக்கும்போ. இன்னைக்கு ஒரு கான்செப்ட் என்ன தெரியுமா? கமர்ஷியலைஸ் கான்செப்ட். இஸ்லாமிக் ஸ்கூல், இஸ்லாமிக் ஸ்கூல். இங்க எங்கே இலங்கையில முஸ்லீம் ஸ்கூல் இல்ல, இஸ்லாமிக் ஸ்கூல் இல்ல, எல்லாம் இருக்கிற முஸ்லீம் ஸ்கூல் தான். என்ன ஸ்கூல்? முஸ்லீம் கல்யாணம் மாதிரி, இஸ்லாமிக் கல்யாணம் அல்ல. கல்யாணம் முஸ்லீம் கல்யாணம்.
இது கிடக்கிற முஸ்லீம் கல்யாணம். என்ன எல்லா முஸ்லீம்களும் வந்திருக்கிறாங்க. யாருடையோ கன்செப்ட்ல கல்யாணம் நடக்குது. அதே போல முஸ்லீம்கள் உட்கார்ந்து படிக்கிறாங்க. ஆனா படிக்கிறது இஸ்லாம் அல்ல. பசு பால் தரும். பசு என்ன என்ன இஸ்லாம்? அது அல்லாஹ்வை மறந்து படிக்கிற படிப்பு இஸ்லாமா? எனவே ரைட். அதனால இதுக்கு இன்னும் அர்த்தம் எடுக்க வேணும். முஃப்தி சாஹிப் சொல்லிட்டாரு முஸ்லீம் ஸ்கூல் தேவையில்லை, நாளைக்கு எங்கட புள்ள எல்லாம் பிரிட்டிஷ் ஸ்கூல்ல போட போறோம் என்ற கன்செப்டை யாரும் எடுத்துட வேணும்.